அப்போ நித்திய பிரம்மச்சாரி ஐயப்பரு கன்னி கழியாத ஆளு. அதனால நித்திய பிரம்மச்சாரி ஒரு மனிதனால மட்டும்தான் அவருக்கு சன்னிதானத்துல பூஜை கொள்ள வேண்டும். இப்ப 1 வயசுல இருந்து 10 வயசு வரை இல்லன்னா 10 வயசு தாண்டி பிறகு அந்த காலத்துல கோயில்களுக்கு பன்றி கிடாய்கள் விதை எடுக்கப்படும். அந்த விதை எடுக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் ஐயப்பர் கோயில்ல பூஜை கொள்ள முடியும். 18ஆம் படியில ஏறி போறவங்க என்னன்னா அக்கா தங்கச்சியில பிறந்திருக்க கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது. இப்படிப்பட்டவங்க உண்மையா விரதம் இருக்கக்கூடிய மட்டும்தான் அந்த 18ஆம் படியில ஏற முடியும். இல்லன்னா 1 வயசுல இருந்து 10 வயசுக்குள்ளதான் அந்த 18ஆம் படியை ஏறணும். சரிதானே? நம்ம ஒரே குடும்பமா வாழ்றோம், கல்யாணம் பண்ணோம், குழந்தை குட்டி எல்லாமே ஒரே வயதுக்குள்ள ஒரே குடும்பத்துல வாழ்ந்துகிட்டு அவங்க பொங்குடைய சோற தின்னுகிட்டு அவங்க வீட்லயே நம்ம வீட்லயே படுத்துக்கிட்டு 1 ரூபா மாலைய போட்டுக்கிட்டு கடல் தண்ணியில குளிச்சுக்கிட்டு ஐயப்பரா பார்க்க போனா ஆம்பளைகளுக்கு தீட்டு இல்லையா, பெண்கள் போனா தீட்டான். இதுதான் பெரியார் கொள்கை, தந்தை பெரியார் கொள்கை. நித்திய பிரம்மச்சாரி ஐயப்பர், இந்த சபரிமலை ஐயப்பர், அவருக்கு கோவிலுக்கு மாலை போட்டு விரதம் இருந்து போகக்கூடிய ஐயப்ப பக்தர்களை நீ தரக்குறைவாக பேசுவ. பெரியார் நீ எப்படியே இருந்துட்டு போ, ஆனால் நாங்கள் நம்பிக்கையோடு வழிபடக்கூடிய சபரிமலை ஐயப்ப சுவாமி சன்னிதானத்துக்கு அந்த 18ஆம் படி ஏறி போய் அவரை வணங்குறதுக்கு நாங்கள் எப்படி விரதம் இருந்து போனோம் அப்படிங்கிறத எங்கள் இந்து மதத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க, நாங்களும் கற்றுருக்குறோம். ஸோ அதைப்படி தான் நாங்கள் போகிறோம். நாங்கள் போகும்போது குருசாமி பாதம் தொட்டு வணங்கி அவருடைய வழிமுறைகளை கேட்டு அவருடைய அனுபவங்களையும் கேட்டு தான் நாங்கள் சபரிமலைக்கு போயிட்டுருக்குறோம். அதில் உனக்கு ஏன் கட்சியை குறை சொன்னாங்கன்னா, நீ எந்த கட்சிப்பா வச்சுருக்கிற? எந்த கட்சி? உன்னுடைய குடும்ப கட்சி தான் இருக்குதா? இல்லை குடும்ப கட்சியை குறை சொன்னா கூட யாராவது தனிப்பட்ட விதத்தில் சொல்லியிருப்பாங்க. ஐயப்ப பக்தர்களையும் தரக்குறவா பேசுவியா நீ? ஐயப்ப கோயிலுக்கு சபரிமலைக்கு எத்தனை வயசுலேருந்து போகக்கூடாது, யார் யார் வரணுங்கிற விதிமுறைகள் வழிமுறைகள் எல்லாமே எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி தான் நாங்களும் போயிட்டுருக்குறோம். எங்கள் வீட்டில் உள்ள பெண்களும் வழி நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களையும் அந்த மாதிரி தான் விரதத்துக்கு உட்பட்டு வழி நடத்தி கொண்டு அவங்களும் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வர முடியாமல் நமக்கு அவங்களுடைய சூழ்நிலைகள் மோசமாக இருக்கக்கூடிய நேரம் அவங்க ஒதுங்கி இருந்து நமக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் எப்படி செய்யணுங்கிறதையும் சொல்லி கொடுத்து தான் நாங்கள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போகிறோம். நீ பெரியாருடைய பேரனாக இருந்துட்டு போ, இல்லை யாருடைய மகனாட்டம் இருந்துட்டு போ, ஆனால் நீ உன் கட்சின்னு சொல்லிக்கிட்டு இங்கே தரக்குறைவாக திராவிடத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேங்கிற பேரில் சம்மந்தமே இல்லாத பெரியார் கொள்கையோடு பேசுகிறேன்னு சொல்லிக்கிட்டு இங்கே பேசாத தம்பி. இது நான் இதாட்டு சொல்லலை, எச்சரிக்கையாட்டு சொல்லலை. வாய் ரொம்ப நாவடக்கம் தேவை தம்பி, பார்த்துக்க. உன் ஊர்லேயே ஐயப்ப சாமி பக்தர்கள் இருக்காங்க, உன் ஊர் பக்கத்து ஊரில் இருக்கிறாங்க. நானும் இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவன் தான். பேசுனதுக்கு உன் மேலே வழக்கு தொடர்ந்து கண்டிப்பாக சட்டப்பூர்வமாக உன்னை உள்ள தள்ளி நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுப்போம். அது கண்டிப்பாக நீ சந்தித்து தான் ஆகணும். சுவாமியே சரணம் ஐயப்பா.